ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாப்பனீஸ் சூஃப்லே சீஸ் கேக் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி எந்த சீஸ் கேக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ ஜென்ரலி எனக்கு இது என்ன டேஸ்ட் இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியல. ஆனால் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்காக இது மாறிடுச்சு. இந்த சீஸ் கேக் செய்கிறதுக்கு நான் டிலெக்டோட க்ரீம் சீஸ் தான் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ். அது கூட 35 கிராம்ஸ் பட்டர், அப்புறம் நான் 75 ml மில்க்கை ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துறேன். கோல்டு மில்க் தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இந்த க்ரீம் சீஸை எல்லாம் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த பவுலை வச்சுட்டு நல்லா ஸ்டெர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்துடும். இந்த ரெசிபிக்கு 2 எக் யோக்கு 2 எக் ஒயிட் எடுத்துக்கணும். இப்போ எக் யோக்கு வந்து இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா மீன்ஸ் விஸ்க்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் 40 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை நான் 2 பேட்சாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து நான் எக் ஒயிட்டை வந்து பீட் பண்ண போகிறேன். 2 எக்கோட ஒயிட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட 45 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா 50 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் நீங்கள் ரொம்ப கம்மியான சுகர் கண்டென்ட்டு தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் சுகருக்கு பதிலாக சுகர் சப்ஸ்டியூட், சுகர் ஃப்ரீ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எக் பீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் பீக் போதும், நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும்னு தேவையில்லை. எக் ஒயிட்டும் அந்த சுகரும் சேர்ந்து நல்ல ஒரு ஷைனிங்கான க்ரீமி டெக்ஸ்டர் வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண அந்த பேட்டரும் இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணதையும் நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக் ஒயிட் எடுத்து அந்த பேட்டர் கூட போட்டு மெதுவாக விஸ்க் வச்சு மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டரை வந்து அந்த பெரிய பவுல், நீங்கள் பீட் பண்ண பவுலுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எக் ஒயிட்டும் அந்த பேட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் க்ரீமியான கேக் பேட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் வச்சு லைன் பண்ண ஒரு டின்னுக்கு நம்ம பேட்டரை வந்து போர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 5.5 இன்ச்சஸோட டின் எடுத்திருக்கேன், அதில் ஃபில் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குச்சி வச்சோ இல்லைன்னா கீழே டேப் பண்ணியோ அதோட ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். மோஸ்ட்லி ஏர் பபிள்ஸ் இருக்காது. இப்போது இது பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பேக்கிங்கில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, கீழே ஒரு ட்ரே வச்சுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம இந்த பேட்டர், இந்த டின்னை நம்ம வைக்கிறோம். அந்த ட்ரேயில் வந்து நம்ம பாய்லிங் வாட்டர், ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போது கெட்டிலில் ஹீட் பண்ண பாயில் பண்ண வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு சென்டிமீட்டர் போல் அந்த டின்னில் நிற்கிற மாதிரி நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 150 டிகிரி செல்சியஸில் ஃபார் அபவுட் 1 hour நம்ம வந்து பேக் பண்ணோம். இந்த சீஸ் கேக்கு போத் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஹீட்டிங் இருக்கணும். 1 hour பேக் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நார்மலாக பேக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து நம்ம டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு பேக் பண்ணோம். அது இந்த மாதிரி ஒரு துணியை இன்சர்ட் பண்ணி அந்த டோரை லைட்டாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகி நிறைய வேப்பர் இருக்கும். இந்த வேப்பர் எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா நம்ம கேக்குள்ளே போய் கேக்கை வந்து தண்ணியில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வேப்பர் வந்து அந்த வழியாக எஸ்கேப் ஆகிடும். நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு பேக் ஆகி கிடச்சிரும்.
இப்போ பாருங்க கேக் நான் பேக் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இப்போ ஹாட்டாக தான் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்க நம்ம சீஸ் கேக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே அந்த டாப் போர்ஷன் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரௌன் க்ரஸ்ட் கிடச்சிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் ஷேடில் நல்லா இருக்குது. அந்த டெக்ஸ்சர்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது. இந்த க்ரீம் சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா செம ஜிக்லிங்க. சைடில் தட்டும்போது பாருங்கள் எப்படி ஷேக் ஆகுதுன்னு. அதே மாதிரி இதை கட் பண்ணும்போது நம்ம நைஃப் வைக்கிறதே தெரியாதுங்க. அப்படியே உள்ளே போயிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனாக அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி செமையாக இருக்குங்க. மீடியம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேக் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இது ப்ரோட்டீன் ரிச் கேக்னே சொல்லலாம். க்ரீம் சீஸ் அண்ட் எக்கு தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஃப்ளாரும் சுகரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த கேக்கில். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.